வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா சுண்டக்காய் சட்னி, ஈஸி சட்னி. சுண்டக்காய்க்கு சட்னினா நம்ம வந்துட்டு பொட்டுக்கடலை இதெல்லாம் தேவைப்படும்னு நினச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. இது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். சுண்டக்காய் 1 கப் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இட்லி பொடி, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, தேங்காய் அரை மூடி, உப்பு தேவையான அளவு, அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுண்டக்காய் சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. சுண்டக்காய் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒயிட்டாக வரணும். பார்த்தீங்களா, ஒயிட்டாக இருக்குங்களா, நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சூடு ஆறின அப்புறம் நம்ம வந்து தேங்காய், சுண்டக்காய், இட்லி பொடி எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியதான் சட்னிக்கு. தேங்காய் பாருங்கள் நல்லா ரன் பண்ணி வச்சுட்டேன். இதோட நம்ம சுண்டக்காய், கருவேப்பிலை, உப்பு, இட்லி பொடி இதெல்லாம் போடணும். பாருங்கள், கருவேப்பிலை, சுண்டக்காய் நம்ம நல்லா வதக்கிட்டோம் இல்லையா, அந்த இடத்துல போடலாம். சூடு ஆறிடுச்சு. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இட்லி பொடி 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு. ஏன்னா இட்லி பொடியில் ஏற்கனவே உப்பு இருக்கும் இல்லையா, அதனால் இப்போ தேங்காய்க்கும் சுண்டக்காய்க்கு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. சூப்பராக அரைச்சிருக்கு. இதோட கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு இதெல்லாம் தாளிச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். சுண்டக்காய் ஈஸி சட்னி வித்தின் செகண்டில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது சுண்டக்காவை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தேங்காய் விட்டு அரைக்க வேண்டியது தான். இதுக்கு வேறு எந்த பருப்போ அது போட்டு நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி என்னோடய வீடியோ 2:15 வரும். இப்போ நான் வந்து புதுசாக வந்து ஃபேஸ்புக் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.